அவங்க என்ன உண்மை சொல்கிறாங்க அப்படிங்கிறத கவனிக்கலாமா? இட்லி தோசை மாவில் நல்லா புசு புசுன்னு வரத்துக்கு சோடா உப்பு கலக்குறாங்களாம். அதே மாதிரி நல்ல வெள்ளையாக வரத்துக்கு சுண்ணாம்பு கலக்குறாங்க. அப்புறம் இட்லி தோசை மாவு வந்து சீக்கிரம் புளிக்கிறதுக்கு ஈஸ்ட் கலக்குறாங்க. இது மூணுமே நம்ம வீட்டில் செய்ய மாட்டோம். வாரத்துக்கு ஒரு முறை கொஞ்சம், அதாவது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி, அதுவும் குழந்தைக்கு கொடுக்குறோம், நம்மளும் சாப்பிட்றோம். உலகத்திலே சிறந்த உணவு அப்படின்னு இட்லி வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட ஆவில வேக வைத்த இட்லி அரிசி, உளுந்து, வெந்தயம் சேர்ந்த ஒரு உணவு. மூன்றுமே நம்ம உடல் பலத்துக்கு, அதுவும் பெண்களுக்கு இடுப்பு பலத்துக்கு, எலும்பு பலத்துக்கு ஆவில வேக வைக்கிறதால அது டைஜஷன் பிரச்சனை நமக்கு எதுவும் வராது. முழு பேலன்ஸ்டு டயட்டை நம்ம கொடுக்கறது இந்த இட்லி உணவு தான். இட்லி தோசை. பிறந்த குழந்தை 6 மாதம் சாப்பிட ஆரம்பிக்கிறது முதல்ல இட்லி தான் கொடுப்பாங்க. பருப்பு சாதமும் இட்லி தான் கொடுப்பாங்க. அவ்வளோ ஒரு பேலன்ஸ் டயட் இட்லி. இந்த தோசையை வந்து நம்ம மாவாக